வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புள்ளியியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். புள்ளியியல் என்ன பார்க்க போகிறோம்னா மீடியன் இடைநிலை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். இடைநிலைங்கிறது பேர்லேயே இருக்குது பாருங்கள். அதாவது செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அதில் சென்டர் இடையில் இருக்க நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் இந்த டாப்பிக்காகவே வச்சுருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரைபடங்கள் மூலம் டேஸ் அளவை கணக்கிட இயலும், விளக்கப்படங்கள் மூலம் இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. டேஸ் கேன் பி டிட்டர்மைன்டு பை யூசிங் கிராஃப். நம்ம கிராஃபில் இருந்து நம்ம மீடியனை டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஆனால் ஒரு வரைபடத்தில் ஒரு டயக்ராமில் இருந்து விளக்கமான படத்தில் நம்ம மீடியனை கண்டுபிடிக்க முடியாது. கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம மீடியனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இடைநிலை, மீடியன் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டிட்டர்மைன் பை யூஸிங் கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மீடியன், இடைநிலை அளவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது இங்கிலீஷில் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிருக்கும். வரைபடங்கள், விளக்கப்படங்கள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா தமிழில் அசால்ட்டாக போட்டு போயிருக்கலாம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிள் தான். ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் நம்ம டைரெக்டாக சென்டரில் இருக்க நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இதே இரட்டைப்படை எண்களாக இருந்தால் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். A, 2A, 4A, 6A, 9Aயின் இடைநிலை 8 என்றால் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே அதை அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில் எழுதி வைக்கணும். இது ஏறு வரிசையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியே டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சின்ன மதிப்புலேருந்து பெரிய மதிப்புக்கு போயிருக்கு. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 டேட்டா இருக்குது. 5 டேட்டாவில் சென்டர் டேட்டாவை கண்டுபிடிக்கிறது ஈஸி. லெஃப்டில் இருந்து 2 டேட்டாவையும் ரைட்டில் இருந்து 2 டேட்டா விட்டுட்டா நமக்கு மிடில் என்ன டேட்டா இருக்கும்? 4Aன்னு இருக்கும். அப்போ இந்த 4Aன்றதான் இடைநிலை. இந்த இடைநிலையோட மதிப்பு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துட்டு ஏவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க 4ஆல் கட் பண்ணிடலாம். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. இந்த 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்களா ஏக்கு பதில். இப்போ ஏக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2, 2 × A 4ன்னு கிடைக்கும். 4 × A 4 × 2 8ன்னு கிடைக்கும். 6A 6 × 2 12ன்னு கிடைக்கும். 9 × 2 18. அப்போ இடைநிலை என்னன்னு சொல்லியிருந்தாங்க? 8ன்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் 2 டேட்டா, ரைட் சைடில் 2 டேட்டா விட்டுட்டாலே ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான ஆன்சர் என்ன? 8 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 17 5 8 13 6 9 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு மீடியன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் நம்பரை எழுதணும். கரெக்டுங்களா? இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன? 5. அதை விட பெரிய நம்பர் 6 8 9 12 13 17. ஏறு வரிசையில் எழுதிட்டோங்களா? எல்லா நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 டேட்டா இருக்குது. 7 டேட்டா இருந்தால் என்ன பண்ணலாம்? லெஃப்டில் 3 டேட்டாவையும் ரைட்டில் 3 டேட்டாவையும் விட்டுட்டு சென்டரில் இருக்க டேட்டா தான் நமக்கு மீடியனாக இருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்னப்போ 9 என்பது தான் ஆன்சர். ஓகே சார், சரி இது எனக்கு புரியலை, 7 டேட்டா இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 7 டேட்டா இருக்குங்களா, அது கூட எப்பயுமே 1 ஆட் பண்ணி, அதாவது ஆட் டேட்டா ஒற்றை எண்களில் வந்துச்சுன்னா இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். 7 எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 8/2 4ன்னு கிடைக்கும்னா, அதாவது 4th டேட்டா தான் நமக்கான மீடியனாக இருக்கும். எப்போது? ஒற்றை எண்களாக கிடச்சிச்சுன்னா, டேட்டாவில் கொடுத்துருக்கிறது ஒற்றைப்படை எண்களில் வந்துச்சுன்னா அந்த மொத்த எண்ணிக்கையை 1ஆல் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற மதிப்போட டேட்டா தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். நம்ம ஏறு வரிசையில் எழுதுகிறப்போ என்ன எழுதியிருந்தோம்? 5 6 8 9 12 13 17ன்னு எழுதியிருந்தோம். அப்போ 4th டேட்டா தான் நமக்கான மீடியன்னு கண்டுபிடிச்சோம். 1 2 3 4. 4th டேட்டா அப்போ என்ன கிடச்சிருக்கு? 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே ஈவன் நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 8 டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? மொத்த டேட்டா 8னா இந்த 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 வருங்களா? அப்போ 4வது டேட்டாவையும் இதுக்கு அடுத்து வரப்போகிற டேட்டான 5வது டேட்டாவையும் ஆட் பண்ணி 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5 + 4 + 5 9. 9/2 4.5 வரும். அப்போது 2க்கு இடையில வரும்.
ஸோ ஈவன் நம்பரில் கொடுத்தா சொல்கிறேன் ஓகேங்களா. ஈவன் நம்பரில் கொடுக்குறப்ப இதை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. 6வது டேட்டாவுக்கும் 4வது டேட்டாவுக்கும் 5வது டேட்டாவுக்கும் இடையில் வர்ற உறுப்பு தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 7 மாணவர்கள் தினச்செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 42 ரூபா, 22 ரூபா, 40 ரூபா, 26 ரூபா, 23 ரூபா, 28 ரூபா, 43 ரூபான்னு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டோட இடைநிலை மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீடியன் கேட்டாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், அதாவது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுறது தான் ஏறு வரிசை. சின்ன டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 22, இதை விட பெரிய டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 23, அதை விட பெரிய டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 26, இதை விட பெரிய டேட்டான்றதை பார்க்குறப்போ 28 இருக்குது. ஸோ 28, 28க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 40, 40க்கு அப்புறம் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது, 42க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 43. அப்போ மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7, 7 டேட்டா இருக்குது. இந்த மாதிரி 7 டேட்டா இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிள். லெஃப்ட்லேருந்து 3 டேட்டா, ரைட்லேருந்து 3 டேட்டாவை பிரிச்சுட்டா 6 டேட்டா போயிடும். அப்போ சென்டரில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நமக்கான இடைநிலையாக இருக்கும். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 28 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஆட் டிஜிட்டில் இருந்தால் எக்ஸாக்டாக மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி ஓகேங்களா. சென்டர் அப்படின்ற நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் டேட்டா தான் நமக்கான மீடியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க 526, 225, 65, 726, 672, 625, 248, 482, 252 இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டு என்ற புள்ளி விவரங்களின் இடைநிலை அளவுன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவுனா நம்ம என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுதணும். ஸோ ஸ்மாலஸ்ட் டேட்டாவிலேருந்து லார்ஜஸ்ட் டேட்டாவுக்கு நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிடுறேன். 248ங்கிறது ஸ்மாலஸ்ட்டு, அதை விட ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 252, 252க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 256 இருக்குது, 256க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 267 இருக்குது, 276, 276க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 284, 482, 526 ஏறு வரிசையில் எழுதுனா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 625, 672, 726 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஓகே சார், மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11, ஒரு நம்பர் விட்டுட்டோம், 12 டேட்டா இருக்குது சார். இப்போ ஈவன் நம்பரில் வந்துருச்சே சார், என்ன சார் பண்ணலாம், நமக்கு மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குது, 12 இருக்குங்களா, அதை எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குங்களா. அதாவது 6th டேட்டாவையும் 7th டேட்டாவையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீடியன் என்னன்னு தெரியுங்க, இடைநிலை என்னன்னு தெரியும். அதாவது ஈவன் நம்பரில் வர்றப்போ நமக்கு வந்த ஈவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்போ ஒரு உறுப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த உறுப்பையும் அதுக்கு அடுத்து இருக்க உறுப்பையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6th 7th டேட்டா எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. 6ங்கிறது பார்த்தீங்கன்னா 284 இருக்குது கரெக்டுங்களா. 284 ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். 248, 252, 256, 265 மிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. 265 அப்படின்ற நம்பரை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் 4th டேட்டா, இது 5th டேட்டா, இது 6th டேட்டா. அப்போ 6th டேட்டாங்கிறது 276, 7th டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 284 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 10க்கு 0, பேலன்ஸ் 1. 1 + 7 8, 8 + 8 16க்கு 6, பேலன்ஸ் 1. 2 + 2 4, 4 + 1 5, 560 கிடச்சிருக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீடியன் கிடச்சிரும். 1 2 2, 2 × 2 4, பேலன்ஸ் 1, 8 2 16 0. அப்போ இந்த கொஸ்டினுக்கான மீடியன் என்னன்றது பார்த்தீங்கன்னா 280 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்கண்ட விவரங்களுக்கு இடைநிலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 4 5 3 6 7 2ன்னு கொடுத்துட்டு மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கு நமக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் கரெக்டுங்களா. அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மிட் வேல்யூவாக பார்க்கணும். மிட் வேல்யூ தான் நமக்கான மீடியனாக இருக்கும் ஓகேங்களா. ஏறு வரிசையில் எழுதிட்டு நடு உறுப்பு என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் அதே மாதிரி மாடலில் இன்னொரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடைநிலை அளவு மீடியன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 18 12 51 32 106 92 58.
இந்த நம்பருக்கு வந்து இந்த செட் ஆஃப் டேட்டாக்கு வந்து மீடியன் இடைநிலை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு என்ன ப்ரொசீஜர், அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதிட்டு மொத்தம் ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை டிவைட் பண்ணிவிட்டு வர்ற டேட்டாவையும் அதுக்கு அடுத்து இருக்க டேட்டாவையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மீடியன் கிடச்சிரும். இதே ஆட் டேட்டாவாக இருந்தால் என்ன, எவ்வளோ டேட்டா அதை சிம்பிளாக 2ஆல் டிவைட் பண்ணாலே அதோட டேட்டா என்னன்றது தெரிஞ்சிடும். அதாவது ரொம்பவே சிம்பிள். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஏறு வரிசையில் எழுதுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 12. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது, 1 2 3 4 5 6 7 7 டேட்டா தான் இருக்குது. 12 அதை விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது, 18 இருக்குது. 18 இருக்குது ஓகேங்களா. 12 18 கட்டு. அதை விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு 32 இருக்குது. 32 ஓகே வச்சுக்கலாம். அதை விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது, 51 இருக்குது. அதை விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு 58 இருக்குது. 92 106 மொத்தம் 7 டேட்டா இருக்குங்களா. அதை 1ஆல் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்துருங்க. மொத்தம் 7 டேட்டா இருக்குது. அதை 1ஆல் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குங்களா. அப்போ 4th டேட்டா தான் நமக்கான மீடியனாக இருக்கும். 4th டேட்டாங்கிறது 51. ஸோ ஆன்சர் பாருங்கள், 51 என்பது தான் ஆன்சர். ஆட் டேட்டாவாக இருந்தால் ஒற்றை இலக்கங்களில் உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன உறுப்பு இருக்கோ மொத்த டோட்டல் உறுப்பை 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண அத்தனாவது உறுப்பு தான் நமக்கு மீடியனாக இருக்கும். இதே ஈவன் நம்பர்னா நமக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணி வர்றதை என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி வைக்கணும். ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் என்னன்னு பார்க்கணும். அதோட ஆவரேஜுங்கிறது என்ன, n × n+1. அதாவது சென்டர் நம்பரையும் அதுக்கு அடுத்து இருக்க நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மீடியன் அவ்வளோதாங்க ஓகேங்களா. மீடியன்றது இவ்வளோ தான். இந்த 2 மட்டும் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். பட் நம்ம சால்வ் பண்ணுறப்போ நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறப்போ ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.